சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. உதயநிதி ஸ்டாலினின் காரில் கட்டுக்கட்டாக பணம், அதிரடி கைது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு வாரங்கள் மட்டுமே உள்ளன. தொடர்ந்து பறக்கும் படையினர் அதிரடி சோதனையில் பல்வேறு அமைச்சர்கள் கிட்ட இருந்து பல ஆயிரம் கோடிகளை கைப்பற்றியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஆனால் திமுக இம்முறை வெற்றி பெறாது என்கின்ற தகவல் தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கொண்டிருக்கிறது. NDA கூட்டணி தான் இந்த முறை ஆட்சி அமைக்கப் போகிறது. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இனி ஆட்சி அமைக்க முடியாது என்கின்ற தகவல் இணையத்தில் வைரலாக போய்கொண்டிருக்கிறது. இதனால் எப்படியாவது பல்வேறு தொகுதிகளுக்கு ஒவ்வொரு அமைச்சர்களின் மூலமாக பல கோடிகளை வாரி இறைத்தாவது இம்முறை வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்கின்ற விஷயத்தில் தற்போது அறிவாலயம் முடிவு செய்துள்ளதாம். இதனால் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்டுக்கட்டாக பணத்தை காரில் எடுத்து செல்ல போகிறார் என்கின்ற விஷயம் தற்போது உளவுத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்ததாம். இதனால் தான் பறக்கும் படையினர் அடிக்கடி உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஸ்டாலின் அவர்களின் காரில் சோதனை செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. காரணம், உளவுத்துறை கிடைத்த ரிப்போர்ட் தான் என சொல்லப்படுகிறது. ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றி இருந்தாலே தமிழக மக்கள் அவருக்கு தங்கள் வாக்குகளை செலுத்தி இருப்பார்கள். ஆனால் இந்த கடைசி நேரத்தில் அவர்கள் செய்த ஊழல், லஞ்சம் இதுதான் அவர்களுக்கு எதிராக திரும்பிவிட்டது. மேலும் பணத்தை கொடுத்தாலாவது சில தொகுதிகளில் நாம் வெற்றி பெற்று விடலாம், பிறகு ஆட்சியை அமைக்கலாம் என கருதும் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி பணங்களை வெவ்வேறு தொகுதிகளுக்கு வழங்க மொத்த அமைச்சர்களுக்கும் உத்தரவிட்டுள்ளதாம். மேலும் இம்முறை வெற்றி பெறாவிடில் யாரும் அறிவாலயம் பக்கம் வராதீர்கள் என ஸ்டாலின் காட்டமாக சொன்னதாகவும் தற்போது தகவல்கள் போய்கொண்டிருக்கிறது. இதனால்தான் உதயநிதி ஸ்டாலின் கட்டுக்கட்டாக பணங்களை தனது காரில் எடுத்து செல்வாரோ என்கின்ற ரகசிய தகவலினால் அவரது கார் அடிக்கடி சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் உதயநிதி எந்த தகுதியுமே இல்லாமல் தற்போது துணை முதலமைச்சராக இருக்கிறார். மேலும் அவரை முதல்வர் ஆக்கும் வரை ஸ்டாலின் ஓயப்போவதில்லை. ஆனால் எடப்பாடியின் பேச்சுகளோ சரியில்லாமல் இருப்பதாகவும் தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை வைப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதனால் தான் திமுக இம்முறை ஆட்சி அமைக்காது என்கின்ற தகவல் தற்போது வைரலாக போய்கொண்டிருக்கிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உதயநிதியின் காரில் பல்வேறு பணம் பிடிபட்டால் கண்டிப்பாக அவரை இம்முறை தேர்தல் ஆணையம் தேர்தலில் நிற்க வைக்காமல் அவரை முடக்குமா? உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.